இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வில்லேஜ் ஏரியாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அதாவது கிராமப்புறத்துல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி தெரியாம இருந்திருக்காது. ஒருவேளை நீங்களும் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒரு பார்ட் அண்ட் பார்சலா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 2005ல தான் ஒரு ஆக்டா வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க. அதாவது MGNREGA, அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005. இந்த ஆக்ட் மூலியமா தான் வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. எதுக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்ம கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விவசாயிங்க வந்து ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து ஒரு டெம்பரரி பீரியட், அதாவது சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வந்து அவங்க விதைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அறுவடை செஞ்சு அவங்க விற்க முடியும். பட் ஆனா இன் பிட்வீன் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனா வந்து அவங்களுக்கு சரியான வந்து இன்கம் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த ஓனர்ஸ் எல்லாம். இதனாலதான் கவர்மெண்ட் வந்து 2005ல இந்த ஆக்ட் கொண்டு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு தேவையான சின்ன சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட் பண்றது. அப்போ அது மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் செக்யூரிட்டி வந்து நம்ம கவர்மெண்ட் மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல இந்த MGNREGA அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸோட பேரை வந்து மாத்திட்டாங்க. விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த MGNREGA அப்படின்ற பேரை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா மாத்திருக்காங்க. பட் ஆனா இன்னும் என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா, 100 நாள் அப்படின்னு கொடுத்திருந்த வேலையை இப்ப 125 நாளா வந்து வேலையை மாத்திருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. சரி அஜித், எதுக்கு இந்த விஷயத்தை இப்ப நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டா நம்ம இந்த யூனியன் பட்ஜெட் 2026-27ல நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல ரூரல் ஏரியாஸ் வேலை வாய்ப்புக்காக கிட்டத்தட்ட 95,000 crores வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல அலோகேஷன் பண்ணிருக்காங்க, அதாவது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 95,000 crores வந்து பாத்தீங்கன்னா பத்தாது. குறிப்பா வந்து இந்த 100 நாள்ல இருந்து 125 நாளா மாத்துறாங்கல்ல, இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த 95,000 crores வந்து பத்தாது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றது 2005லே வந்து பாத்தீங்கன்னா வந்துடுச்சு. பட் ஆனா இது பல இடத்துல வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அதாவது கரப்ஷன்ஸ், இந்த மாதிரி மிஸ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணப்படுது அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம வந்து நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்.